பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் 86வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீது ராஜா உதவிக்காக விண்ணப்பம் பண்ணுகிற சங்கீதம் தான் இது. இன்றைக்கு நீங்கள் இந்த வசனத்தை கேட்கும் போது யாரோ ஒருத்தருக்கு ஆவியானவர் நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி என் பரலோக தகப்பனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு நிச்சயமாக என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்கு அந்த வழியை காட்டுவாருங்க. அந்த உதவி உங்களுக்கு யாரிடத்தில் வர வேண்டும், நீங்க எந்த பாதையில் போக வேண்டும், எந்த நபரை போய் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு போதித்து அவர் கரெக்டான பாதையில் நடத்துவாருங்க. அவருடைய ஆலோசனை உங்களோட வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும்படியாக செய்வாருங்க. அவர் நினைத்ததும் நிர்ணயித்ததும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி அவர் செய்வாருங்க. அதற்கு நீங்க உங்க இருதயத்தை அவர்களுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க இருதயத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுங்க. இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கக்கூடாது. இருதயத்தில் விசுவாசங்கள் வரக்கூடாதுங்க. விசுவாசம் உள்ளவளாய் நீ ஜெபத்தில் எதை கேட்கிறதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு நீங்க உதவிக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. மனித தயவு வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. சரீர சுக பலத்திற்காக மருத்துவத்துக்கு போக வேண்டும். நல்ல ஒரு மருத்துவம் எனக்கு கிடைக்கணும், நல்ல ஆலோசனைக்காரு கிடைக்க வேணும், இல்ல பணமே தேவைப்படலாம், இந்த பண உதவி எனக்கு வேணும் இயேசுப்பா, இந்த காரியம் எனக்கு நடந்து முடியணும், இதற்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது, இதை யாரிடத்தில் போய் பார்ப்பேன், யாரிடத்தை கேட்பேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்பீங்க. நான் சொல்றேன், விசுவாசிங்க. என் தேவனாய் கர்த்தர் அவர் மனிதன முகத்தை பார்க்க கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. இன்றைக்கு உங்க இருதயத்தை அவற்றை ஒப்பு கொடுங்க. இருதயத்தை அவரை நோக்கி பார்க்கும்படியாக முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பாருங்க. நிச்சயமா உங்க காரியத்தை அவர் வாய்க்க செய்கிறார். கர்த்தர் கரெக்டான ஆளை, கரெக்டான நபரை, கரெக்டான பாதையில கர்த்தர் கொண்டு போய் உங்களை நிறுத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவீராக. நீங்க இன்னைக்கு மிராக்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே, இவர்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையான ஈவுகள் உங்களுடைய சமூகத்திலிருந்து வரட்டுமாப்பா. கரெக்டான பாதையில் கொண்டு நடத்துங்க. பிள்ளைகள் எங்கும் தவறான வழியில் போய்விடாதபடி, தவறான காரியங்களை செய்து விடாதபடி கரெக்டான பாதையில் ஆவியானவர் நீர் இவர்களுக்குள்ள இருந்த ஆலோசனை கொடுத்து இவர்கள் நடத்துங்க. அப்பா, ஒவ்வொருவரும் ரத்தத்துக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you all. உங்களுடைய சகோதரி ஈவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.